தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனல்ல டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான பொது தமிழுக்கான இலவச தேர்வுகள்ன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதற்கான ஷெட்யூல் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸில் எடுத்து பார்த்துப்போங்க. அதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் அப்படின்ற ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வழியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இலவச தேர்வுகள் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 41 தேர்வுகள் வச்சுருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 2 ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட்ன்றது ஊடையில் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தமிழுக்கு A to Z நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ செப்பரேட்டாக அதே மாதிரி அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வினாக்கள் முன்னுரிமை கொடுத்து அதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வினாத்தாளா இந்த கொஸ்டின்றது இந்த வீடியோன்றது உங்களுக்கு அமையும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு ஷவுட் அவுட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி நம்ம போட்டிருந்தோம். 4th 5th 6th நம்ம ஷெட்யூலில் கொடுத்துருந்தோம். 6th பகுதி பார்த்துருந்தீங்கன்னா அதில் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. ஏன்னா 4th 5th பொறுத்தளவுக்கு கம்மி தான் டேட்டாஸ் பட் 6th பொறுத்தளவுக்கு அதிகமான வினாக்கள்ன்றது கேட்கலாம். ஸோ அப்போ 6th 7th அது எல்லாமே நம்ம டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படி பார்க்க போகிறோம். ஸோ அதனால நம்ம 4th 5th ஆல்ரெடி முடிச்சிட்டோம். 6th டெஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 6th டெஸ்ட்டில் டேர்ம் 1ன்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக எழுதுறீங்க அப்படின்னோம்னா இனிமேல் தொடர்ச்சியாக டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ன்ற வழியில் நம்ம டெஸ்ட்ன்றது தொடர்ச்சியாக வரும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிறப்பே உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் சமூக அறிவியல் மற்றும் அறிவியலுக்கான டெஸ்ட்டுமே நடந்திருக்கும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அதற்கான லிங்க்ன்றது கொடுத்துருக்கோம். இப்போ டேரெக்டாக நம்ம உள்ள கொஸ்டின் பேப்பருக்குள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க, இன்ப தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்பபடி பொறுத்துக. ஸோ இங்கிட்ட பேர் A அண்ட் பேர் Bன்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உயிருக்கு என்ன கொடுக்கணும்? உயிருக்கு நேர் அப்படின்றது வரும். உயிருக்கு என்னது? நேர். அப்போ 3. அடுத்து விளைவுக்கு நீர். அடுத்து வாழ்வுக்கு ஊர். இளமைக்கு பால். அப்போ 3 4 2 1 3 4 2 1 ஆன்சர் C. ரெண்டாவது வினான்றது பாருங்க, பாரதிதாசனின் ஆளுமையுடன் தொடர்பில்லாத தகவல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், பாரதிதாசன் மகாகவி பாரதியார் மீது மிகுந்த பற்று கொண்டவர். கரெக்டா? எஸ். அவர் மிகுந்த பற்று கொண்ட காரணத்தினாலதான் என்ன பண்ணார்? சுப்ரதின்னதாசன் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனின் பாடல் பொருட்கள் எப்படி இருக்குன்னா, பெண் கல்வி, விதவை மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை ஆகியனன்றாங்க. எஸ், பாரதிதாசனை பொறுத்தளவுக்கு ஒரு பொது உடைமை கவிஞர். ஓகேவா? ஸோ சமத்துவவாதி அவர். பாரதியாரை பார்த்தீங்கன்னா தேசிய கவியா இருப்பார், நேஷனலிசம் பேசுவார். பட் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி பற்றி பேசுவார், கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு பேசுவார், பொது உடைமை பேசுவார். பிகாஸ் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கூடவே இருப்பார். பெரியார் கூடயும் அண்ணா கூடயும் தனது வாழ்க்கையை ஒருங்கிணைச்சு வாழக்கூடிய ஒரு நபர் தான் பாரதிதாசன். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மூணாவது பாருங்க, பாரதிதாசன் புதுமை கவிஞன் என போற்றப்படுகிறார். புதுமை கவிஞன் என பாரதிதாசன் போற்றப்படல, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இதுதான் தப்பு. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம். எஸ், இவருடைய இயற்பெயர் கனக சுப்ரத்தினம், அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ தொடர்பில்லாத தகவல்னா ஆன்சர் C. பாரதிதாசன் புதுமை கவிஞன் என போற்றப்படுகிறார் என்பது தவறான தகவல். அடுத்து மூன்றாவது வினா பாருங்க, தொல்காப்பியம் பிரித்தெழுதுக. ஸோ தொல்காப்பியம் அப்படின்றது பிரிச்சுங்க. தொல்காப்பியம்னு முதல்ல எதுக்கு பேர் வந்துச்சு? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு 3 இலக்கண நூல் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்னது சார் அப்படின்னா, இதுக்கு ஒரிஜினல் பேர் தொல்காப்பியம்னா கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்க காப்பியத்திலே ரொம்ப பழமையானதுன்னா தொன்மையானது அப்படின்றதான் அப்ப தொல்காப்பியம்னு பேர் வந்துச்சு. அப்ப என்னது? தொன்மை கூட்டல் காப்பியம் என்பது கரெக்டான விடை. அடுத்து 4வது வினா பாருங்க, பெருஞ்சித்திரனார் பற்றிய செய்திகளில் சரியானவை எவை? இவருடைய இயற்பெயர் எத்திராசலு. இவருடைய இயற்பெயர் எத்திராசலுவா? கிடையாது. எத்திராசலு யாருடைய இயற்பெயர்ன்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவர் பாவலரேறு என சிறப்பிக்கப்படுகிறார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இவர் நடத்திய இதழ்கள் குயில், அன்னம் விடுத்துவது ஆகியனன்றாங்க. இவர் நடத்துனது இந்த இதழ் வராது. இவருடைய நடத்துனது 3 இதழ் வரும். என்னென்ன வரும்? தென்சிட்டு, அதே மாதிரி தமிழ் நிலம், ஸோ இன்னும் மாதிரி தென்மொழி, இந்த மாதிரி 3 நியூஸ் பேப்பர் அப்படின்றது வந்திருக்கும். அப்போ இது ரெண்டும் கிடையாது. குயில்ன்றது கண்டிப்பாக இவர் கிடையாது. குயிலும் பொன்னியும் யாருடையதுன்னா பாரதிதாசனுடையது. ஸோ அப்போ இது கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர். எஸ், தனித்தமிழையும் அதே மாதிரி தமிழுணர்வையும் மற்றவங்களுக்கு அதிகமாக பரப்பிய பாவலர்களுள் இவரும் ஒருவர். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 2 மற்றும் 4 என்பதுதான் இதில் கேட்டிருக்க சரியான விடை. அடுத்த 5வது வினா பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை புகழ்ந்த கவிஞர் எவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவருக்கு கிட்டத்தட்ட 14 லாங்குவேஜஸ் தெரியுமா. அந்த 16ல் தமிழ் மொழி போல எங்கேயும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய கவியான மகாகவியான பாரதியார். 6வது வினா பாருங்க, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களுள் அல்லாதது எது?
தமிழுக்கு என்னென்ன பேர் சுட்டியிருப்பாரு? தமிழ் அமுது, தமிழ் நிலவு, தமிழ் மனம் அப்படிலாம் சுட்டியிருப்பாரு. தமிழ் ஞாயிறு அப்படின்னு சூட்டப்படலை. ஸோ அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்து 7வது வினா பாருங்க. தமிழன் கிளவியும் 11 இவ்வடிகள் இடம்பெற்ற இலக்கண நூல். ஸோ இது வந்து உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக படிக்கிறவங்களா சொல்கிறேன். கிளவினா எப்படி? ரொம்ப வயதானவங்க. அப்போ இருக்க நூல்கள்லேயே ரொம்ப வயதான நூல்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்துக்கு முன்னாடி அகத்தியத்தை தவிர எந்த நூல் வச்சாலும் அது வந்து மிக பழமையான நூல்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 8வது வினா பாருங்க. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பல பொருள்கள் அல்லாதது எது? அவங்க என்ன கேட்குறாங்க? பல பொருள்கள் அல்லாதது. ஓகேவா? ஸோ அப்போ மானா திருமகள், மானா அழகு, மானா மேன்மை. அப்போ கடல்ன்றது வராது. ஓகேவா? அப்போ டி என்பதுதான் கரெக்டான விடை. 9வது வினா பாருங்க. தமிழ் எண்களுடன் இணைக்கவும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? கடல்ல உருண்டை எங்கென சுவைத்து ருசித்து சாப்பிட்டு என் அம்மா கூறினாள் அப்படின்றது வரும். ஸோ அதாவது காலேருந்து ஆரம்பித்து 0 வரைக்கும் முடியும். அப்போ இதுதான் தமிழ் எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு பாருங்க. கானா 1, ஊனா 2 வருமா? கடல்ல உருண்டை, ஞான்னா 3. அப்போ 1, 2, 3 எங்கே இருக்குது? 4ல் இருக்குது. அப்போ 4. அடுத்து பாருங்க. சா இருக்கு. சான்றது என்னது? சான்றது 4, ரூனா 5, அடுத்து சான்றது 6. அப்போ 4, 5, 6 எங்கே இருக்குது? 3. அப்போ 4, 3 எங்கே இருக்குது? இந்த 2 ஆப்ஷன் வச்சு எடுத்தாலும் ஆன்சர் டி. அடுத்து 10வது வினா பாருங்க. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருத்தமற்ற ஒன்று எது? கனிச்சாறு, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இதில் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகியவை இவருடைய இதழ்கள் அப்படின்றது லாஸ்ட் டைமே பார்த்தோம். அப்போ கனிச்சாறு என்பதுதான் இவர் நடத்திய இதழ் கிடையாது, அவருடைய நூல். கனிச்சாறு 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுவும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 11வது வினா பாருங்க. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் எந்த நற்றிணை அடிகள். அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நற்றிணை அடிகள்னு சொல்லிட்டாங்க. இதுல அடிகோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது? இதுல வந்து எது அடிகோடிட்டு சொல்லியிருக்காங்க? பரதவர் தான் அடிகோடிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பரதவர் அப்படின்றது யாரு? ஸோ கோச்சுரா அப்படின்றது வந்துருச்சு. கோச்சுரா கடல். ஸோ அப்போ கடல்ல இருக்கவங்க பரதவர். அப்போ கடல்ல இருக்கவங்க மீனவர். எயினர், உழவர், ஆயர் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது? மீனவர். அடுத்து 12வது வினா பாருங்க. ஆழ அமுக்கி முழுகினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற அறிவியல் கருத்தை சொன்ன புலவர் யார்? ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆழ அமுக்கி முகினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமாது நாள் நாளி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஔவையார் அவர்கள். அடுத்து 13வது வினா பாருங்க. கிணறு, சித்தம், மாடம், காணி ஆகிய சொற்களின் பொருள்கள் முறையே. ஃபர்ஸ்ட் கிணறு அப்படின்றது எதை குறிக்கும்? கிணறுனா கேணி. ஓகே, இருக்கிறதுல கிணறு கேணி. சித்தம்னா உள்ளம். ஓகேவா? சித்தம், மனம், உள்ளம். மாடம் அப்படின்னா அடுக்கு. காணி அப்படின்னோம்னா நில அளவு அப்படின்றது. ஸோ அப்போ காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் இல்லையா 6th புத்தகத்தில். யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் வந்து பாடியிருப்பாரு. ஸோ அப்போ காணினா என்னது? நில அளவு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? பி. அடுத்து 14வது வினா பாருங்க. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய தமிழ் இலக்கண நூல் என்ன? உலக உயிர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக தொகுத்து சொன்னார் அப்படின்னோம்னா அது யாருன்னா நம்ம தொல்காப்பியத்தில் தான் சொன்னார். மிக முக்கியமானது, மறந்துடாதீங்க, தொல்காப்பியம் தான் ஆன்சர். 15வது வினா பாருங்க. சரியான தகவல்கள் எவை? பறவைகள் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி இடம்பெயரும். அடுத்து பறவைகள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இடம்பெயரும். ஸோ ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இப்போ பறவைகள் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுமா? எஸ், இப்படி தான் போகும். பறவைகள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகும் இருக்கு. தெற்கிலிருந்து போகாது. என்ன பண்ணும்? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் என்பது கரெக்டான விடை. அப்போ 2 மற்றும் 4 என்பது தான் இதில் சரியான தகவல்கள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்து 16வது வினா பாருங்க. விரிநீர் வியன் உலகம் இக்குறளடியின் பொருள் யாது? விரிநீர் வியன் உலகம் இக்குறளடியின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வியநீர் வியன் உலகம், உலகம்ன்றது தெரியும். அப்போ உடல் வந்து உலகத்தை விரிநீர் சூழ்ந்திருக்கான். விரிநீர் அப்படின்னோம்னா கடல் சூழ்ந்திருக்கான். அப்போ எங்க இருக்கு பாருங்க? கடல் சூழ் அகன்ற உலகம். அகன்ற உலகம் நனந்தனை உலகம் அப்படின்ற நனந்தலை உலகம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரும். இது போக போக நீங்க படிப்பீங்க, இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து 17வது வினா பாருங்க. அகரவரிசை சொற்களை தேர்க. ஸோ அகரவரிசைப்படி ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்குது. கப்பம், கச்சம், கஞ்சம், கங்கம், கக்கம். அப்போ எல்லாமே என்ன வரிசையாக இருக்குது? ககர வரிசைன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கா வந்துருச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு இதில் கா வரணும். கக்கம். அப்போ வேறு எதுலேயுமே வரல. இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆன்சர் டி. 18வது வினா பாருங்க. மொழி முதல், மொழி இறுதி, மொழி முதல் மற்றும் மொழி இறுதி வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஃபர்ஸ்ட் மொழி முதல்ல வரக்கூடியது எது? மொழி முதல்ல என்ன வரும்? ஏ அப்படின்றது வரும். எங்கு அப்படின்னு வருமா? எங்கு, ஏது அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ அப்போ எங்கு, ஏன்றது வந்துருச்சு.
அடுத்து மொழி இறுதி அப்படின்றது, மொழி இறுதியில் என்ன வரும்? நீதானோ, ஓகே, நீதானோ, செய்தானே. அப்போ ஓவும் ஏவும் வரலாம், ரெண்டுல எது வேணாலும் வரலாம். அடுத்து பாருங்க, மொழி முதல் மற்றும் இறுதியில வரும். இப்ப ஏன் அப்படின்றது மொழி முதல்ல வரும். இப்ப நீதானே அப்படின்னு கேட்கிறேன், நீதானே அப்படின்னு கேட்டேன்னா அப்போ மொழி இறுதியிலே ஏன்றது வருது. அப்ப என்னென்ன வரணும்? ஏ ஓ ஏன்றது வரணும். எங்க இருக்கு? ஏ ஓ ஏ. சிம்பிள். ஓகேவா? சிம்பிளா வந்துருச்சு. ஆன்சர் ஏ. 19வது நான் பாருங்க, டேஷ் வலியது உயிர்நிலை, அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு, கோடிட்ட இடத்தில் ஏற்ற சொல்லை நிரப்புக. அப்ப என்னது? அன்பின் வலியது உயர்நிலை. என்னது? அன்பின் வலியது உயர்நிலை, அக்திலாருக்கு என்பது போல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு உள்ளவர்களுக்கு தான் உயிர்நிலையா இந்த உலகத்துல, அது இல்லாதவங்களுக்கு வெறும் எலும்பும் தோலும் போர்த்தப்பட்ட ஒரு உடம்பு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். 20வது வினா பாருங்க, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் மூலம் அறிய வரும் பறவைகளின் இயல்பு என்ன? நாராய் நாராய் செங்கல் நாராய் வடதிசை புகுவின் எகுதிசை ஆகின் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வரும். யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் வந்து பாடியிருப்பாரு. ஸோ அப்போ யார் என்ன ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க? வலசை போதல். வலசை போதல்னா என்னது? மைக்ரேஷன் பத்தி வந்து பேசியிருப்பாங்க. 21வது வினா பாருங்க, இனிய உளவாக, நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்போ உளவாக காய் என்பது கரெக்டான விடை. 22வது வினா பாருங்க, பிழையற்ற கூற்று தோற்றை காண்க. அது நன்றாக உள்ளது. அடுத்து, அது அங்கே இருக்கிறது. அது எங்கே செல்கிறது. இது நான் இல்லை. ஸோ அப்போ இதில் பிழையற்ற கூற்றுன்னு பார்த்தோம்னா அது இங்கே இருக்கிறது என்பது கரெக்டான விடை. 23வது வினா பாருங்க, பொருள் வேறுபாடு உணர்ந்து தவறானதை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் விலைன்றது பொருளின் மதிப்பு, கரெக்ட். இலைனா இலைத்தல், ஓகேவா, இலைச்சு போறது அப்படின்னா மெலிந்து போதல், கரெக்ட். அடுத்து கூரை அப்படின்றது இருக்கு. கூரைனா வீட்டின் கூரையா? கூரைக்கு இந்த ரகரம் வரும், ஓகேவா. அப்ப இந்த ரகரம்ன்றது என்னது? கூரைப்புடவைக்கு வரக்கூடியது. அப்ப தவறானதுன்றது இதுதான். அப்ப ஆன்சரும் அதுதான். வானம்னா வெடி. அடுத்து 24வது வினா பாருங்க, பொருத்தம் அல்லாது பொருந்தாமல் உள்ளதை தேர்வு செய்க. ஆ இ உ ஐ அப்படின்றது இருக்கு. ஸோ ஆ இ உ எல்லாமே என்னது? சுட்டெழுத்துக்கள். இது வந்து என்னது? அங்க இருக்கு, அது இதுன்னு சேய்மை சுட்ட சொல்லும். இது இங்க இது அப்படின்னு சொல்ற மாதிரி அண்மை சுட்ட சொல்லும். இது என்னது? ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். அதாவது உதுகான், உம்பர் அப்படின்ற 3 வார்த்தைகள் வைக்கும் பார்த்துருக்கீங்களா? உப்பக்கம் அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ அப்போ ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதை சுற்றுறது தான் ஊ. அப்போ 3மே சுற்றெழுத்துக்கள். ஐன்றது சுற்றெழுத்து கிடையாது. 25வது வினா பாருங்க, ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. ஸோ ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையதா? எஸ், தனித்துவமா இருக்கும். அக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஆவும் இருக்கும், இக்கும் இருக்கும். அப்போ அது சொல்றப்பே நமக்கு ஒரு நுட்பமானது தான் வருது. ஸோ அப்போ நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது கரெக்ட். இவ்வெழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. எஸ், இதை ஒலிக்கக்கூடிய அளவு வந்து அரை மாத்திரை. தனித்து இயங்கும். அக்கு மட்டும் எங்கேயா ஒரு இடத்துல போட்டு சொல்ல முடியுமா? இது என்ன வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அப்போ இது தவறு. அப்போ இதை வச்சு எடுத்துடலாம். இது தவறு. முப்புள்ளி முப்பார்புள்ளி தனிநிலை என்று வேறு பெயர்கள் இதற்கு உண்டு. எஸ், கரெக்ட் தான். முப்புள்ளி முப்பார்புள்ளி தனிநிலை என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு, கரெக்ட். ஸோ அப்போ இதன்படி ஆன்சர் வந்து சி. 26வது வினா பாருங்க, சோழ மன்னனுக்குரிய பூ யாது? சோழ மன்னனுக்குரிய பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பூ. 27வது வினா பாருங்க, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க? இனிது அப்படின்னு சொல்றாங்க. இக்குறட்பா பயின்று வரும் அதிகாரம் என்ன? இக்குறட்பா பயின்று வரும் அதிகாரம் என்னதுன்னா மக்களுடைய பேரு, மக்கட்பேரு. ஸோ மக்கள்னு வந்துருச்சு. இதை வச்சு எடுத்துடலாம். 28வது வினா பாருங்க, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை சுமுத்து 6th புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. 29வது வினா பாருங்க, உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20ஆம் நாள். எப்போ வருது? மார்ச் 20ஆம் நாள் அப்படின்றதான் உலக சிட்டுக்குருவிகள் நாள். 30வது வினா பாருங்க, இருபொருள் தருக. திங்கள் வாரத்தின் 2ஆம் நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திங்கள் வாரத்தின் ஒன்று என்னது? வாரத்தினுடைய 2ஆம் நாள். ஒன்று என்ன? திங்கள் மாதம். மார்கழி திங்கள் அப்படின்னா மார்கழி மாசம். இப்போ 30ஆம் திங்கள் வந்தாரு, இப்போ 18ஆம் திங்கள் வந்தாரு அப்படின்னோம்னா என்ன பண்றாரு? 18 மாசம் கழிச்சு வராரு, 8 மாசம் கழிச்சு வராரு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்ப திங்கள்னா வாரத்தினுடைய 2ஆம் நாள்னு சொல்லியாச்சு. அடுத்து என்னது? மாதம். அடுத்து 31வது வினா பாருங்க, வேற என்ன இதுக்கு வந்திருக்கலாம்? நிலவுன்னு வந்திருக்கலாம் திங்களுக்கு, பட் ஆப்ஷன்ல இல்லை. 31ல கீழ்கண்டவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க.
ஒரு இரவும் ஓர் பகலும். ஓர்ன்றது எங்க வரணும்? உயிரெழுத்துகளுக்கு முன்பு வர்றது தான் ஓர் அப்படின்றது. அப்ப இங்க வந்திருக்கணும். அப்போ ஓர் இரவும், ஓர்ன்றது இங்க வரக்கூடாது, ஒருன்னு வந்திருக்கணும். அப்ப இதை வச்சு எடுத்தோம்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்து 32வது வினா பாருங்க. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை தேர்வு செய்க. மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன என்ன அப்படின்றது நீங்கள் படித்தாதான் தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கா வரும், சா வரும், தா வரும், நா வரும், பா வரும், மா வரும். அப்போ கசதப மனா மா அப்படின்றது வரும். கசதப பார்த்தீங்கன்னா வல்லினம்ல வருமா, டாராவை எடுத்துட்டீங்கன்னா கசதப வரும். காசா தா ப எக்ஸ்ட்ரா வர்றது வந்து நான் வரும் நாவும் மாவும். இதை நான் அதில் வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து டி. 33வது வினா பாருங்க. அதிர அடிச்சா உதிர விழியும், இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. அதிர அடிச்சா என்ன பண்ணுமா, உதிரையே விழியுமா. அப்ப என்ன பண்ணணும், முயற்சி செஞ்சு அடிக்கணும், தன்னைத்தானே என்ன பண்ணணும், தூண்டுகோல் படுத்தி முயற்சி செய்யணும் அப்படின்றது அர்த்தம். 34வது வினா பாருங்க. சந்திப்பிலை ஏற்ற தொடரை காண்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ தமிழகத்தின் மிகப்பெரிய இப்பு வரணும், சிற்ப கலை, அப்போ இங்கே இக்கு வரணும், கலைக்கூடம்ன்ற இங்கே இக்கு வரணும். ஸோ மாமல்லபுரம். ஸோ தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் என்னது, மாமல்லபுரம் என்பது ஆன்சர் டி. 35வது வினா பாருங்க. அகரவரிசைப்படி சொற்களை தேர்க்க. என்னென்ன இருக்கு, அப்பா, அம்மா, அகிலம், அக்கா, அண்ணன் ஆகியவை தொடர்ச்சியாக இருக்கிறது. ஸோ அப்போ எல்லாமே என்ன வரிசை, அகர வரிசையில் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதுக்கு அடுத்த லெட்டரில் பார்க்கணும். அப்போ என்ன வரணும், அப்பாவுக்கு அப்புறம் இக்கு வந்திருக்கணும். ஸோ அப்போ அக்காவும் இருக்குது, அகிலமும் இருக்குது. அக்கா ஃபஸ்ட்டா, அகிலம் ஃபஸ்ட்டானா அக்கா தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ அக்கா என்பதுதான் கரெக்டான விடை. ஸோ அக்கா, அகிலம், அண்ணன், அப்பா, அம்மா. அப்போ ஆன்சர் டி. 36வது வினா பாருங்க. அறிவு என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அறிவு அப்படின்ற எது வந்து சொல்லுது? அறிவு வந்து மா என்பது அறிவை சொல்லும். அப்போ ஆன்சர் ஏ. 37வது வினா பாருங்க. இன்மத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்னும் பாடல் வரிகள் உணர்த்தும் கருத்து யாது? இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து என்னது, உறுதித்தன்மையை வந்து சொல்லுது. எதை சொல்லுது? உறுதித்தன்மையை சொல்லுது. இதெல்லாம் குழப்பிக்காதீங்க, இதெல்லாம் பேசிக் டேட்டா. 38வது வினா பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று கவிப்பாடிய கவிஞர் எவர்? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும் அல்லது உனக்கும் எனக்கும் என்று கவிப்பாடிய கவிஞர் நம்முடைய காசி ஆனந்தன் அவர்கள். 39வது வினா பாருங்க. இவ்வுலகம் நிலம், நீர், தீ, வளி, வான். நிலம் தெரியும், நீர் தெரியும், தீ தெரியும், வளினா காற்று, ஸோ அதுக்கப்புறம் வானம் என 5ம் கலந்த கலவை என மொழிந்தவர் யார்? நான் சொல்லியிருக்கேன், உலகத்தை எத்தனை வாட்டி பிரித்தாலும், அது அறிவை பிரித்தாலும் சரி, உலகத்தை பிரித்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய உயிர்களை பிரித்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பரப்புகளை பிரித்தாலும் சரி, எல்லாத்தையும் யார்? தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் பிரித்து சொல்லியிருப்பார். அடுத்து 40வது நான் பாருங்க. கழுத்தில் சூடும் அழகு பொருள் யாது? புக் பேக் கொஸ்டின். ஸோ கழுத்தில் சூடுறது என்னது? தார். கழுத்தில் சூடுறது என்னது? தார். தார்னா தார் மாலை அப்படின்றப்ப கழுத்தில் சூடக்கூடியது. அடுத்து 41வது நான் பாருங்க. கொங்கு கூட்டல் அரல் இதில் வந்து இணைத்து அறிக அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சேர்த்து எழுதுகன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? கூ இருக்குது. கூவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஊ. வருமொழியுடைய முதல் எழுத்து ஆ இருக்குது. 2 உயிரெழுத்துக்கள் வந்து என்ன பண்ணிடும், ஒக்குரல் மெய்ய விட்டு ஓடிடும். அப்போ இக்கு கூட்டல் ஆ சேர்ந்து கானு வந்துடணும். அப்போ கொங்கலர்னு வரணும். எங்கே இருக்குது? ஆன்சர் ஏல இருக்குது. சிம்பிள். அடுத்து 42வது வினா பாருங்க. 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி முன்பு தர வேணும், வேண்டுபவர் யார்? இது வந்து அந்த பாடல் காணிலம் வேண்டும், பராசக்தி காணிலம் வேண்டும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் வந்து கேட்டிருப்பாரு. 43வது வினா பாருங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, எவருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பறவை மனிதனான சலீம் அலி அவர்களுடையது. 44வது வினா பாருங்க. விடைக்கேற்ற வினா அமைக்கவும். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றின் அடிப்படையில் பறவைகள் என்ன பண்ணுது, இடம்பெயர்கின்றன. அப்ப பறவைகள் எதற்கு இடம்பெயர்கிறதுன்னு வரலாமா? ஸோ எதற்காக இடம்பெயர்கிறது இருக்கு, எவற்றால் கிடையாது. எவற்றின் அடிப்படையில், அப்போ இவங்க கொடுத்துட்டாங்க எவற்றின் அடிப்படையில், நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றின் அடிப்படையில். ஸோ அப்போ இதற்காகன்றதை தாண்டி இதன் அடிப்படையில். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? சி. எவற்றின் அடிப்படையில் பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன என்பது கரெக்டான விடை. 45வது வினா பாருங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் என்ற பாடல் வரியின் பாடல் வந்து யாருடையது என்ற பாடல் வந்து எவரின் பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சத்திமுத்தி புலவருடையது. அடுத்து 46வது வினா பாருங்க. மகாகவி பாரதியின் 30 காவியங்களுள் அடங்காத ஒன்று.
பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு. ஸோ அதில் அடங்காத ஒன்று என்னது? பாப்பா பாட்டு. பாஞ்சாலி சபதம், திரௌபதி சபதம் அப்படின்றது அழைக்கப்படும். கண்ணன் பாட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு மாடர்ன் புலவர், மாடர்ன்னா நவீனகால புலவர் ஒருவர் பிள்ளை தமிழை இயற்றியிருக்காருன்னா அது பாரதியாரும் ஒருவர். ஸோ அதுதான் கண்ணன் பாட்டு. பிள்ளை தமிழ் இலக்கியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிற்றிலக்கிய வகைகள், அதில் தான் கண்ணன் பாட்டு வரும். குயில் பாட்டும் அதில், குயில் பாட்டுன்றது நம்ம இசையின் ஓசைக்கேற்ப நன்றாக இசைத்து அமைச்சிருப்பாரு. ஸோ அப்போ பாப்பா பாட்டு என்பதுதான் பொருந்தாதது. 47வது நான் பாருங்க, சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கான காரணங்களுள் அல்லாதது எது? சிட்டுக்குருவிகளின் காரணங்கள்ல எது இல்லை? ஃபர்ஸ்ட் பூச்சிக்கொல்லி மருந்துகள், எஸ் சிட்டுக்குருவி அழிகிறதுக்கான காரணம். நவீன கட்டடங்கள், எஸ் அதுவும் கரெக்டு. செயற்கை வெளிகளும் கரெக்டு. புதர்ச்செடிகளின் பெருக்கம், புதர்ச்செடிகள் அதிகமாகிறதுக்கான காரணம் வந்து சிட்டுக்குருவி வந்து அழியாது. ஓகே, ஸோ அப்போ அது கிடையாது. அப்போ காரணங்கள் அல்லாதது டி. 48வது என்ன பாருங்க, உயிரும் மெய்யும் இணைந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துகள் எத்தனை? ஸோ இப்போ வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உயிர், ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? உயிர் எத்தனை? 12. மெய் எத்தனை? 18. ஸோ அப்போ ரெண்டையும் இணைந்து உருவாகிறது தான் உயிர்மெய். கரெக்டாக? அப்போ இது ரெண்டையும் இணைச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 216. அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 216 என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ உங்களுக்கு இன்னொன்று எப்படி வச்சுக்கலாம்? 216 என்பது உயிர்மெய் எழுத்துக்கள், 30 என்பது முதல் எழுத்துக்கள், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 246. ஆயுத எழுத்து 1, அப்போ 247 தமிழ் எழுத்துக்கள் வந்துருச்சா? அப்போ சிம்பிள், அவ்வளோதான். 49வது நான் பாருங்க, பாரதியார் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? பாரதி என்றால் கலைமகள் என்ன பொருள்? கரெக்டா? எஸ் கரெக்டு. பாரதி பட்டம் தந்தவர் எட்டயபுர அரசர், கரெக்டா? எஸ் அதுவும் கரெக்டு. அடுத்து பாரதி மண் பெண் உரிமைக்காக போராடினார். கரெக்டா? எஸ் பாரதி வந்து மண்ணுக்காக போராடினார், அதனால தான் தேசிய கவி, நாட்டுக்காக போராடினால. பெண்ணுக்காக போராடினார், எஸ் பெண்ணுக்காக போராடினார். தன்னுடைய ஞான குருவாகவே ஒரு பெண்ணாக தான் எடுத்துக்கிட்டார். யாரு? நம்மளுடைய சிஸ்டர் நிவேதிதா, சகோதரி நிவேதிதா அவங்கள வந்து எடுத்துக்கிட்டாங்க. சகோதரி நிவேதிதாவும் பாரதியாரும் எந்த மாநாட்டில் முதல் முறையில் சந்தித்தாங்க அப்படின்ற கேள்வி ஃபர்ஸ்ட் உங்களுக்கானது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும், ஆசிரியர் பெருமக்கள்ன்றனால. ஸோ அதை வந்து என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ பெண்ணுக்காகவும் பாடினார், மண்ணுக்காகவும் பாடினார். கரெக்ட். பாரதி 19ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் கிடையாது, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். பாரதியார் வந்து எப்போ பிறந்திருப்பாரு? 1893 என்ன பண்ணாராம்? தன்னுடைய 11 வயசுல பட்டம் வாங்கினாராம். அப்போ 11 வயசை கழிச்சுக்கோங்க, 1882 எக்ஸாக்டா. அப்போ எப்போ இறந்திருப்பாரு? 1920, 21 இறந்திருப்பாரு. 1900 வந்துட்டாலே அது அவங்க யாரு? 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. ஏன்னா 1900 அது எதை நோக்கி போகுது? 2000 நோக்கி போகுது. ஸோ அப்போ அவங்க யாரு? 20ஆம் நூற்றாண்டின் கவிஞர்கள் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தவறானது எது? ஆன்சர் தான் டி. அடுத்து 50வது வினா பாருங்க, ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் என வள்ளுவர் வரையறுப்பவை முறையே. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாம் அவர் டெய்லியும் அணிந்திருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பணிவு இருக்கணும். ரைட்டா? பணிவு தான் அடக்கமும் கூட. அப்போ இது கிடையாது. பணிவும் இன்சொல்லும் இருக்கணும். என்னது இன்சொல் அப்படின்றப்ப இனிமையான சொற்கள் பேசுறது. ஸோ அப்போ பணிவு இன்சொல் என்பது கரெக்டான விடை. 51வது வினா பாருங்க, பொருள் தருக. விளைவு, ஸோ விளைவுனா என்னது? விளைச்சல். கரெக்டா? விளைவுனா விளைச்சல் தருது. அப்போ விளைச்சல் என்னது? வளர்ச்சி. அடுத்து 52வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் அலர், ஸோ அலர் அப்படின்றது மலர்தல், அலர்தல் மலர்தல். அடுத்து திகிரி, ஆணை சக்கரம். அலின கருணை, கொங்கு மகரந்தம். அப்போ 3-1-4-2, 3-1-4-2 ஆன்சர் சி. அடுத்து 53வது வினா பாருங்க, உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் என்ன? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்டிக் ஆலா. எத்தனாயிரம் கிலோமீட்டர் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 54வது வினா பாருங்க, வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம், முகநூல் அப்படின்னோம்னா ஃபேஸ்புக். ஓகேவா? ஸோ அப்போ அது கிடையாது. தந்தினா மெயில். 55வது வினா பாருங்க, பின்வரும் நூற்றுள் வலஞ்சொலி எழுத்துக்களில் அல்லாதவை எது? வலஞ்சொலி எழுத்துக்கள் அல்லாதவை எது? ஆன்றது வலஞ்சொலி எழுத்து, அவ்வுன்றது வலஞ்சொலி எழுத்து, ஏன்றது வலஞ்சொலி எழுத்து. அப்போ யாதான் அதில் இல்லாது? இடஞ்சொலி எழுத்து. ஸோ அப்போ ஆன்சர் டி. 56வது வினா பாருங்க, பறவைகள் பற்றிய படிப்பு ஆங்கிலத்தில் டேஷ்னு அழைக்கப்படுகிறது. பறவைகள் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு என்னன்னா ஆர்னித்தாலஜி. ஸோ ஸ்கூல் புத்தகத்திலே பாக்ஸில் இருக்கும். அடுத்து 57வது வினா பாருங்க, தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது? தமிழ்நாடு என்னும் சொல் முதல்ல எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் என்னென்ன இருக்கும், தமிழன் கிளவியும், அதில் வந்து தமிழன் கிளவியும், தமிழ் கிளவியும் அப்படின்னு இருக்கும். கிளவினா தொல்காப்பியம். அடுத்து தமிழன்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? அடுத்து அப்பன் தேவாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், அது என்னன்றது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 58வது வினா பாருங்க, இவ்விரு கூற்றுகளை ஆராய்க. கூற்றியே கூற்று ஆர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. கரெக்டா? எஸ் இந்தியாவுடைய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அவர்கள்.
காரணம் என்ன? ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றி ஆய்வு செய்ததால் மற்றும் அவற்றை படம் பிடிப்பதில் ஈடுபட்டார். எஸ், கரெக்ட் தான். ஸோ தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார். ஓகேவா? ஸோ அதனால தான் அவருக்கு என்ன பண்ணுறோம், இப்போ இந்தியாவின் பறவை மனிதர்ன்ற பட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏ மற்றும் ஆர் சரி, ஆறானது ஏவுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 59வது வினான்றது பாருங்க. பூவின் நிலைகளை ஏறு வரிசையில் எழுதுக. பூவின் நிலை என்ன இருக்கும்? அரும்பு, மொட்டு, அடுத்து முகை. இது 3 ஆர்டர் இருக்கான்னு பாருங்க. இதுல மொட்டு கிடையாது, அலர் கிடையாது, அரும்பு, இந்த மொட்டு இருக்கு, முகை கிடையாது. அப்ப ஆன்சர் அது சி. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் 1 இல்லை 2 இல்லை 3 இதுக்குள்ளே ஆன்சர் பார்த்துடணும். ஃபுல்லா நீங்க எழுதணும் அவசியம் கிடையாது. 60வது நான் பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. ஃபர்ஸ்ட் அருகம் புல்லு கரெக்ட். அடுத்து தாளை மடல் கரெக்ட். அடுத்து நாணல் தோகை கரெக்ட். அடுத்து ஆள் அப்படின்றது கீரை இல்லை. ஓகே, ஆள்ன்றது என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 61வது வினா பாருங்க. மைக்ரேஷன் சாங்சுரி தமிழாக்கம் தருக. ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் அப்படின்றது என்னது? மைக்ரேஷனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ அப்போ மைக்ரேஷன் அப்படின்னோம்னா என்னது? இடப்பிரிவு பேர் வருமா? கிடையாது, வலசை. எஸ், மைக்ரேஷனா வலசை போதல். சாங்சுரினா சரணாலயம் அப்படின்றது அர்த்தம். அப்போ புகலிடம். ஸோ அப்போ வலசை மற்றும் புகலிடம் என்பது கரெக்டான விடை. 62வது வினா பாருங்க. கபிலர் இச்சொல்லுக்குரிய மாத்திரை அளவை கண்டறிக. கபிலர் ஃபர்ஸ்ட் என்னது? குரில் இருக்கு, அப்போ ஒரு மாத்திரை. அடுத்து பீன்றது ஒரு மாத்திரை. அடுத்து லான்றது ஒரு மாத்திரை. அப்போ 1 2 3. அடுத்து இருன்றது அரை மாத்திரை. அப்போ என்றது 3.5 மாத்திரை என்பது கரெக்டான விடை. 63வது வினா பாருங்க. கூற்று ஏ கூற்று ஆர். தமிழ் மொழி இலக்கிய இலக்கணம் வளம் கொண்டது. கரெக்டா? எஸ், தமிழ் மொழி இலக்கிய இலக்கணம் வளம் கொண்டது. தமிழில் தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள். தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண நூல்கள் கரெக்ட். 8 தொகை 10 பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள், அடுத்து திருக்குறள், நாலடியார் போன்ற காப்பியங்கள் காணப்படுகின்றன. தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண நூல்கள் கரெக்ட். 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியம் கரெக்ட். அதே மாதிரி திருக்குறளும் நாலடியாரும் காப்பியங்களான்னு கேட்டால் காப்பியங்கள் கிடையாது, அதில் அறநூல்கள். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இந்த ஒரு வார்த்தைனாலும் இது தவறு தான். ஸோ அப்போ என்னது? கூற்று ஏ சரி, ஆர் தவறு. எங்கே இருக்க? ஆன்சர் சி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னா கரெக்டாக வாசிச்சு எழுதுங்க. வர டெட்டுக்குமே எக்ஸாம்ஸ்க்கு இப்படி கஷ்டமான கேள்விகள், அதாவது கஷ்டம் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சிருக்கணும். டக்குன்னு வாசிச்சிங்கன்னா அதெல்லாம் காப்பியங்கள்னு நினச்சிருவீங்க, பட் அது கிடையாது. அடுத்து 64வது வினா பாருங்க. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் பொன்கோட்டு என்பது வரும். ஓகேவா? ஸோ சிம்பிள், ஆன்சர் ஏ. 65வது வினா பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரெக்ட். நுண்ணறிவு அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் கரெக்ட். செயற்கைக்கோள் அப்படின்றது சேட்டலைட் கரெக்ட். மீத்திறன் கணினா டேப்லெட் கம்ப்யூட்டர் கிடையாது, என்னது? சூப்பர் கம்ப்யூட்டர்னு வரணும். ஸோ அப்போ இதுதான் தவறானது. 66வது வினா பாருங்க. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுதுக. ஸோ இங்கே என்ன இருக்கு? உடல் இருக்கு. அப்போ ஏன்றது என்னது? உயிர் இருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்தா நேன்னு வந்துடும். கரெக்டா? அப்போ என்ன வந்துடும்? ஏன் என்றுன்னு வந்துடும். ஆன்சர் சி. 67வது வினா பாருங்க. அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? அரசு திருக்குறள்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசு எப்பவுமே திருக்குறளை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாரு? தமிழ் பற்றி பேசினாலே ஒரு திருக்குறள் பேசிடுவார். இப்போ நம்ம தமிழக அரசு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்குது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஏதாவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை எதுக்கு முன்னாடியோ ஒரு திருக்குறள்ன்றது வாசிச்சுறாங்க. ஸோ அப்போ தமிழ்னா அரசு அப்படின்னா திருக்குறளில் இருக்குது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. எல்லா அரசியல்வாதிகளும் திருக்குறள் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. 68வது வினா பாருங்க. கீழ்காணும் சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பாம்பு, முதலை, மீன், செய். பாம்பு, முதலை, மீன் 3 உயிர்கள் வந்தாலுமே அது ஆன்சர் என்னது? குறுந்தொகை. அடுத்து 69வது வினா பாருங்க. மலைப்பொழிவை பற்றி கூறும் சங்க இலக்கியங்கள் எது? மலைப்பொழிவை பற்றி எது கூறும்? முல்லைப்பாட்டு கூறும். முல்லைத்திணை வந்தாலே அது மலையை குறிக்கும். பரிபாடல் கூறும். திருக்குறள் கூறும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? மேற்கண்ட அனைத்தும் என்பது கரெக்டான விடை. 70வது வினா பாருங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி உணர்த்தும் கருத்து எது? ஸோ கடல் நீர் முகந்த களஞ்சூல் எழிலி அப்படின்றது மலைப்பொழிவை பற்றி சொல்லுது. 71வது வினா பாருங்க. செம்பயிர் என்பதை பிரித்தறிக. ஸோ செம்பயிர்னா என்னது? ரொம்ப பழமையான பயிர். பழமை அப்படின்னோம்னா என்னது? செம்மை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்போ எப்படி வரும்? செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர்னு வரும். ஆன்சர் பி. 72வது வினா பாருங்க. எதிர்ச்சொல் தருக. இன்சொல். இன்சொல்னா இனிமையான சொல், ஈஸியான சொல்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இனிய சொல்னு வச்சுக்கலாம். அப்போ அதனுடைய ஆப்போசிட் வன்சொல். வன்மையான சொல். வன்மைனா கடினம், பேசுறதுக்கே கடினமாக இருக்கக்கூடியது, மற்றவங்க கேட்டாலும் கடினமாக இருக்கும் அது. அப்போ வன்சொல். 73வது வினா பாருங்க.
திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இப்பாடலாசிரியனுடைய யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? நம்மளுடைய கபிலர். கபிலர் என்ன பண்ணாரு? திருவள்ளுவ மாலை நூல்ல வந்து இந்த லைனை வந்து எழுதியிருந்தாரு. 74வது வினா பாருங்க. குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன? ஸோ குறிலுக்கு ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு மாத்திரை. நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அதே மாதிரி ஒற்றுக்கும் சரி ஆயுத எழுத்துக்கும் எத்தனை? அரை மாத்திரை அப்படின்றத நான் வந்து வச்சுக்கோங்க. அப்போ குறிலுக்கு ஒரு மாத்திரை. 75வது வினா பாருங்க. சிலப்பதிகாரம் கீழ்கண்டவற்றை எதனை போற்றுகிறது? சிலப்பதிகாரம் கீழ்கண்ட எதனை போற்றுகிறது அப்படின்றத பார்க்கலாம். நிலவின் குளிர்ச்சி பத்தி சொல்லுதா? எஸ். வெண்குடை பத்தி சொல்லும். கதிரவனுடைய வெண்மையை சொல்லுமா? எஸ், அதுவும் சொல்லும். மலையினுடைய பயனை சொல்லுமா? எஸ், அதுவும் சொல்லும். இது இந்த புக்லேயே வந்து இந்த பாடல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர்னாது மேற்கண்ட அனைத்தும். 76வது வினா பாருங்க. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் அதே மாதிரி இளங்கோவடிகளின் அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள். இவங்க 3 பேருடைய காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டுன்றதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து 77வது வினா பாருங்க. பாட்டு கூட்டல் இருக்கும் இதனை வந்து சேர்த்து எழுதுக. ஸோ அதே தான், உகரம் கெட்டுட்டு ஈ வந்து இட்டோட சேர்ந்துருச்சுன்னா டீயா மாறிடும். அப்போ பாட்டு இருக்கும் என்பது வந்துடும் ஆன்சர். 78வது வினா பாருங்க. கதிரவனுடைய மற்றொரு பேர் என்ன? புதன் கோளு, செவ்வாய் கோளு, சந்திரனா நிலவு. அப்போ ஞாயிறு தான். ஞாயிறுனா தான் சூரியன், சூரியன் தான் கதிரவன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. 79வது வினா பாருங்க. 18 என்ற நூல் இடம்பெற்றுள்ள சொல் யாது? 18 என்ற நூல் இடம்பெற்றுள்ள சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம். 80வது வினா பாருங்க. கூற்று 1 கூற்று 2 இருக்கு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி நற்றிணை நூல் வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ வீரர் ஒருவர் அவருடைய காயத்துல ஏற்பட்ட காயத்தை வந்து என்ன பண்றாங்க? ஊசியால வந்து வெண்ணிற ஊசியால வந்து தைக்கிறாங்களாம். ஸோ அப்போ இது வந்து எதுல இருக்கா? நற்றிணையில இருக்கு அப்படின்றாங்க. கரெக்டா? இது வந்து தப்பு. ரைட்டா? ஸோ உங்களுக்கு தெரியும் என்னது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி 18 நூல் காணப்படுகிறது. அப்படி இன்டர்சேஞ்சா இருக்கா கொஸ்டின்? ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு. அப்போ ஆன்சர் சி 1 மற்றும் 2 தவறு. அடுத்து 81வது வினா பாருங்க. தேன் தோன்றியது போல் மக்கள் காவால் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. ஸோ வாலின்னு வந்தாலும் இது யாரு? வாணிதாசன். அந்த நூலில் வந்து படிச்சிருப்பீங்க. 82வது வினா பாருங்க. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. முத்துச்சுடர். ஸோ முத்துச்சுடர் அப்படின்றது முத்துச்சுடர் போல நில ஒளி வேண்டும். எஸ், கரெக்ட். தூயனிடத்தில் மாடம் வேண்டும். அப்போ இங்கே இருக்கு தவறு. சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேண்டும். அப்போ இதுவும் தவறு. இது 2 மாறி இருக்கு. அப்போ 1 மட்டும் தான் கரெக்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத என்ன? 2 மற்றும் 3. 83வது வினா பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இக்குறிப்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள். எந்த அதிகாரத்திலிருந்து வந்திருக்குன்னா அன்புடைமை அதிகாரத்திலிருந்து வந்திருக்கு. 84வது வினா பாருங்க. தமிழின் முத்தமிழ் காப்பியம் எது? தமிழின் முத்தமிழ் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம். ஏன் சிலப்பதிகாரம்னா அது சோழ நாட்டில் தொடங்கி மதுரைக்கு வந்துட்டு சேர நாட்டில் போயிட்டு முடியும். ஸோ அதில் சேர நாட்டில் தான் பத்தினி வழிபாடெல்லாம் வந்து சேரன் செங்குட்டுவன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ சேரன் செங்குட்டுவன், அப்போ அது சேரம். மதுரை வந்திருப்பாங்க, மதுரையை கண்ணகி எழுச்சிருப்பாங்க. ஸோ அது மதுரை வந்து பாண்டியம். அதுக்கப்புறம் என்னது? சோழம்ன்றது அவங்க ஊர், பிறந்த ஊர். காவிரி பூம்பட்டினம், ஸோ புகார், அது எல்லாமே அவங்க ஊர். ஸோ அப்போ அது சோழம். அப்போ 3 சொல்லக்கூடியதான் சிலப்பதிகாரம். 85வது வினா பாருங்க. நாம நீர்வேலி உலகிற்கு அவனளி போல் மேற் நின்று தான் சுரத்தலான். இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியரை குறிப்பிடுக. நாம நீர்வேலி உலகிற்கு அவள் அழி போல் மேற் நின்றுதான் சுரத்தலான் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கும். ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். மணிமேகலனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அதை தெரிஞ்சுக்கோங்க. 86வது வினா பாருங்க. முடியாத செயலையும் செய்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். இக்கருத்தை வெளிப்படுத்தும் குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? ஸோ முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார்? பெரியாராம். அதே மாதிரி முடியாதுன்னு சொல்றவங்க சிறியாராம். அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய அதிகாரம் என்னது? நீத்தாருடைய பெருமாய் அப்படின்ற அதிகாரம். 87வது வினா பாருங்க. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதின்றது துருவ பகுதி. 88வது வினா பாருங்க. புதிய ஆத்திச்சூடி நூலினுடைய ஆசிரியர் யார்? ஸோ ஆத்திச்சூடியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நிறைய வகைகள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆத்திச்சூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பழைய ஆத்திச்சூடின்னு யார் சொல்லுவாங்கன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடி யார்? நம்மளுடைய பாரதியார். நெல்லை சுமுத்து யார்? அறிவியல் ஆத்திச்சூடி. இதுக்கப்புறம் குழந்தை ஆத்திச்சூடி இருக்கு, நாட்டுப்புற ஆத்திச்சூடி இருக்கு, இன்னும் நிறைய வகைகள்ன்றது இருக்கு. இது வந்து இந்த 3ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 89வது வினா பாருங்க. அணுகு எதிர் சொல் தருக.
ஸோ அணுகுனா நெருங்கு, அப்போ அதனுடைய ஆப்போசிட் என்னது? விலகு. 90வது வினா பாருங்க, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம். யார் சொன்னது? நம்மளுடைய பாரதியார். 91வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? தெய்வ புலவர், எஸ் கரெக்டு. புயல் புலவர் கரெக்டு. வான்புகழ் வள்ளுவர் கரெக்டு. கல்வியில் சிறந்தவர்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவருக்கு சொல்லவே இல்லை. அவருடைய அடைமொழியும் கிடையாது, சிறப்பு பேரும் கிடையாது. 92வது நான் பாருங்க, தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் எந்த நபர் இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தமிழ் வழியில பயின்ற ஒரு அறிவியல் அறிஞர் வந்து என்ன பண்ணாராம்? இஸ்ரோவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் கை சிவன் அவர்கள் 9வது தலைவராக இருந்தார். அதே மாதிரி இந்தியாவுடைய ராக்கெட் மனிதன் என்று அழைக்கப்படுவர் யார்? நம்முடைய சிவன் அவர்கள். சார் அப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள்னா ஏவுகணை மனிதன். ஓகே, இங்கிலீஷில் மிசைல் மேன், இங்கிலீஷில் ராக்கெட் மேன் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் யார்? மிசைல் மேன். அதே மாதிரி டாக்டர் சிவன் யார்? ராக்கெட் மேன். அடுத்து 93வது பாருங்க, நெல்லை சூமுத்து பணியாற்றிய நிறுவனங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடுத்தது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், எஸ் ஒர்க் பண்ணாரு. சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஒர்க் பண்ணாரு. இந்திய விண்வெளி மையம் ஒர்க் பண்ணாரு. நாசா விண்வெளி மையம், நாசான்றது யூஎஸ்ஏல இருக்கு. ஓகே, அமெரிக்காவுடைய விண்வெளி மையம். இஸ்ரோன்றதான் நம்மளுடையது, ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் தவறானது. அங்கெல்லாம் நாசாலாம் போயிட்டு அவர் ஒர்க் பண்ணல. 94வது வினா பாருங்க, உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம் அப்படின்னோம்னா மருந்து. ஸோ அப்போ உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம், மருந்து தேவை. 95வது வினா பாருங்க, இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. ஸோ இளங்கோவடிகள் அப்படின்றது சேரன் செங்குட்டுவனின் தம்பி. ஸோ அப்போ அந்த பேர்லேயே வந்துருச்சு சேரன், அப்போ சேர மரபு. அடுத்து 96வது வினா பாருங்க, மாறுபட்ட சார்பெழுத்து வகையை கண்டறிக. ஸோ மாறுபட்ட சார்பெழுத்து வகை எது எதுன்னு பாருங்க, உயிர்மை இருக்கும், குற்றியலுகரம் ஒற்றளபடை இருக்கும், செய்யுளுசை அளபடை இருக்காது. ஓகே, என்ன இருக்காது? செய்யுளுசை அளபடை இருக்காது. அது 3 வகையான வந்துடும். செய்யுளுசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு வந்துடும். அப்போ மேலே இருக்கக்கூடியதில் வராது. அடுத்து 97வது வினா பாருங்க, ஓய்வற இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஓய்வறனா என்னது? ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ. 98வது வினா பாருங்க, திருக்குறள் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகளை கொண்டதா? எஸ், முப்பால் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அறம்பால், பொருத்துப்பால், அதே மாதிரி இன்பத்துப்பால் 3 இருக்கும். 11 மேற்கணக்கு நூல்கள் 1. 11 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. 11 மேற்கணக்கில் 2 வகை தான். 8 தொகை, 10 பாட்டு, அதில் 2லேயும் இருக்காது. 11 கீழ்கணக்கு நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடிய ஒரு அறநூல் வந்து திருக்குறள். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது. ஆன்சர் பி. 99வது வினா பாருங்க, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறும் இக்கருத்தை உணர்த்தும் திருக்குறள் எது? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். என்னது? விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உற்றும் பசி. அதாவது இந்த பரந்த உலகத்துல தேவைக்கேற்ப மழை பெய்யலைன்னா உள்ள இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பசியில வாடுவாங்க, அனைத்து உயிர்களும் பசியில் வாடும் அப்படின்றது இது சொல்லும். அடுத்து 100வது மற்றும் கடைசி வினான்றது பாருங்க, கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல், கூளை, கடா. கரெக்டா? எஸ் கரெக்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? கரெக்ட். இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 100வது வினான்றது உங்களுக்கான வினா. எப்பவுமே நீங்க அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடணும். யாரும் தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு சின்ன ஷவுட் அவுட் மட்டும் சொல்லிடுவோம். இது யாருன்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக. ஸோ டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்றது எக்ஸாம்ன்றதை வைக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 எல்லாமே வந்து கவர் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து அக்டோபர் 4 மற்றும் அக்டோபர் 5ஆம் தேதிகளில் நடைபெறும். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்களோ, நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய். ஓகே, 15,000லேருந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எழுதி ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் முதல் 100 பேருக்கு 6,500 ரூபாய் மட்டும்தான். ஓகே, அதாவது 6,000 ரூபாய் கோர்ஸ் தான் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே வரும். ஸோ சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி வகுப்புகள் எல்லாமே இருக்கும். வாரத்திற்கு 2 தேர்வுகள், என்னென்னா உங்களுக்கு பாடங்கள் முடிக்கிறோமோ அந்த தேர்வுகள் இருக்கும். அதே மாதிரி பாட புத்தகங்கள்ன்றது உங்களுக்கு மெட்டீரியல் சோர்சஸ் கொடுத்துரும். 6 மாதத்திற்கான ஒரு முழுமையான கால பயிற்சின்றது இருக்கும். எங்கெங்க இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன்